ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா சாரி வேர்ல்டு. இந்த வீடியோவில் நாம் எப்படி பேசிக் செயின் ஸ்டிச் போடுறது அப்படின்னு தான் கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். நீடில் துலிப் அப்படின்னு எழுதியிருக்குல்ல, இதுதான் ஃப்ரண்ட் சைட். இந்த இடத்துல தான் ஒரு ஹூக் இருக்கும். பேக் சைடில் நம்பர்ஸ் இருக்கும், ஹூக் இருக்காது. ஸோ துலிப் அப்படின்னு எழுதியிருக்கிறதுல ஹூக் இருக்கதா ஃப்ரண்ட் சைட், பேக் சைடில் நம்பர்ஸ் இருக்கும், ஹூக் இருக்காது. இப்போ நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது துலிப் அப்படின்னு இருக்கதா நம்ம நீடிலோடைய ஃப்ரண்ட் சைட். ஸோ இந்த துலிப் அப்படின்னு இருக்க இடத்துல என்னுடைய இந்த கட்டை விரலை வச்சுப்பேன். ரிமைனிங் இருக்க 3 ஃபிங்கர்ஸையும் நீடிலுக்கு பேக் சைடில் வச்சுப்பேன். ஓகே, இதை ஃப்ரண்ட் சைடில் வச்சுக்கிறேன். இந்த 3 ஃபிங்கர்ஸையும் பேக் சைடில் வச்சுக்கிறேன். இந்த சுண்டு விரலை இந்த மாதிரி தனியாகவே வச்சுப்பேன். ஓகே, இப்படி தான் நீடில் ஹேண்டில் பண்ணணும். இப்போது நான் நீடில் எப்படி ட்விஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, துலிப்னு இருக்க சைட் பிடிச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய ஃப்ரண்ட் சைடில் ஒரு ட்விஸ்ட் பண்ணுறேன். நம்பர்ஸ் வந்துடுது. அகெயின் பேக் சைடில் ஒரு ட்விஸ்ட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் சைடில் ஒரு ட்விஸ்ட், பேக் சைடில் ஒரு ட்விஸ்ட். ஃப்ரண்ட்டுன்னு சொல்கிறது இந்த சைடு, பேக்குன்னு சொல்கிறது இந்த சைடு. இப்படி தான் நீடில்லாம் ஹேண்டில் பண்ணுவேன். நான் எப்போவுமே நீடில் இந்த இடத்துல கரெக்டாக துலிப் அப்படின்னு இருக்க இடத்துல வச்சு தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வீடியோவுக்கு தெரியணும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கிறேன். ஸோ நான் நீடில் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நீங்கள் கீழே இருக்க இந்த ஹூக் பாயிண்ட்டையும் மேலே இருக்க இந்த இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் எப்போவுமே இந்த மாதிரி இந்த பேஸில் நீடில் பிடிச்சி தான் ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு வீடியோவுக்கு தெரியணுன்றதுக்காண்டி நான் கொஞ்சம் மேலே பிடிச்சிக்கிறேன். நீடில் எப்போவுமே 90 டிகிரியில் வச்சு தான் இன்சர்ட் பண்ணணும். எடுப்பேன், மேலே வராது. பண்ணுவேன் அப்படின்னா சிங்கிள் ட்விஸ்ட் பண்ணுவேன், நீடில் மேலே வந்துடும். ஸோ இப்படி ட்விஸ்ட் பண்ணும்போது நம்பர் சைட் வந்துடும். அகெயின் பேக்கில் ஒரு ட்விஸ்ட் பண்ணுவேன். நீடில் 90 டிகிரியில் பிடிச்சி இன்சர்ட் பண்ணி எடுப்பேன், மேலே வராது. ஃப்ரண்ட்டில் ஒரு ட்விஸ்ட், பேக்கில் ஒரு ட்விஸ்ட். நீடில் இன்சர்ட் பண்ணுவேன், மேலே வராது. ஃப்ரண்ட்டில் ஒரு ட்விஸ்ட், பேக்கில் ஒரு ட்விஸ்ட். இப்படி தான் நீடில் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். இப்போ ஒரு டைரக்ஷன் வந்துச்சுன்னா நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த டைரக்ஷனில் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னா நீடில் நான் ஒவ்வொரு வாட்டி இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கும் போதும் துலிப் அப்படின்னு இருக்க ஹூக் இருக்க சைட் இந்த டைரக்ஷனில் தான் வரணும். ஸோ நல்லா பாருங்கள், நான் நீடில் இப்படி வச்சு இன்சர்ட் பண்ணுறேன், மேலே எடுக்கிறேன், நீடில் மேலே வராது. இப்போது சிங்கிள் ட்விஸ்ட் பண்ணுறேன், நீடில் மேலே வந்துடும். ஏன் என்ன பண்ணுவேன், பேக் சைடில் ஒரு ட்விஸ்ட் பண்ணி எங்கே வேணுமோனா இன்சர்ட் பண்ணுவேன், மேலே எடுப்பேன், வராது. இங்கிட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணுவேன், அகெயின் இங்கிட்டு ஒரு ட்விஸ்ட். இப்போ நான் இந்த டைரக்ஷனில் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னா நீடில் நான் ஒவ்வொரு வாட்டி இன்சர்ட் பண்ணி எடுக்கும்போது இந்த டைரக்ஷனில் தான் என்னுடைய ஹூக் சைட் வரணும். ஃபர்ஸ்ட் ஜரி யூஸ் பண்ணி எப்படி பேசிக் செயின் ஸ்டிச் போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஜரியை நம்ம எப்போவுமே சிங்கிள் ஸ்டான்ஸாவாக தான் எடுப்போம். சிங்கிள் ஸ்டான்ஸாவாக எடுத்து இந்த கார்னரில் லைட்டாக பெண்ட் பண்ணிப்போம். பெண்ட் பண்ணிவிட்டு 3 or 4 நாட்ஸ் கிட்ட போட்டுப்போம். முடிஞ்ச அளவு நம்ம போடுற நாட் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்படியும் ஒரு 4 or 5 நாட்ஸ் போடும்போது தான் கொஞ்சம் பல்ஜ்டாக வரும். நாட் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஜரி கிளாத்தை விட்டு வெளியே வராது. ஸோ நான் இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துட்டு இந்த ரிமைனிங் பாட்டை கட் பண்ணி விட்டுறேன். இப்போது ஜரி எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஜரி எப்போவுமே நம்ம லெஃப்ட் ஹேண்டில் தான் ஹேண்டில் பண்ணுவோம். இந்த 2 விரலுக்கும் ஊடாலையும் இந்த நாட்டை இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு ஜரியை இப்படி இந்த விரலை சுற்றி இப்படி கொண்டு வந்து பிடிச்சிக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2 விரலுக்கும் ஊடால நான் போட்ட நாட்டை பிடிச்சிக்கிறேன். இந்த விரலை சுற்றி இப்படி கொண்டு வந்து பிடிச்சிக்கிறேன். இந்த ஜரியை நான் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கேன். இதை கிளாத்துக்கு கீழே வச்சுப்பேன். மேலே நீடில் விட்டு இந்த ஜரியில் இப்படி தான் பிடிச்சி இழுப்பேன். இப்படி தான் ஜரி கீழே ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு கிளாத்துக்கு அடியில் பாட்டம் வியூவில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். நீடில் நான் 90 டிகிரியில் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ கையில் பிடிச்சிருக்க ஜரியை நான் இந்த நீடில் இருக்க ஹூக்குள்ளே விடுறேன். கொஞ்சம் ஜரியை லூஸாகவே ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ ஜரியை மேலே இழுத்து கிளாத்து கிட்ட வரவும் நீடில் இங்கிட்டு ஒரு ட்விஸ்ட், இங்கிட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணி மேலே எடுக்கிறேன். நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். நீடில் இப்போது சுற்றணும். எப்படி சுற்றுறது அப்படின்றத கேர்ஃபுல்லாக பாருங்கள்.
நீடில் இப்படி சிங்கிள் டைம் சுற்றணும், சுற்றிட்டு மேலே இழுக்கணும். அடுத்து எங்கே வேணுமோ இன்சர்ட் பண்ணுறேன். இப்படி சிங்கிள் டைம் தான் சுற்றணும். அது நீங்கள் இந்த சைடும் சுற்றிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த சைடும் சுற்றிக்கலாம். எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த சைட் சுற்றிக்கோங்க. பட் எப்போவுமே ஜரியை நீங்கள் சிங்கிள் டைம் தான் சுற்றணும். ஜரியை இப்படி 2 டைம்ஸ், அதாவது 1 டைமுக்கு மேலே நம்ம சுற்றிடக்கூடாது. இப்படி சுற்றுறோம் அப்படின்னா நீடில் மேலே வராது. ஸோ எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் எப்படினாலும் நம்ம ஜரியை சுற்றிக்கலாம். ஆனால் சிங்கிள் ரொட்டேஷன் தான் பண்ணணும். ஸோ நீடில் நான் இப்போ இன்சர்ட் பண்ணியிருக்கேன், சிங்கிள் டைம் சுற்றுறேன், மேலே எடுக்கிறேன், இங்கிட்டு ஒரு ட்விஸ்ட், இங்கிட்டு ஒரு ட்விஸ்ட். ஸோ அகெயின் நீடில் நான் எங்கே வேணுமோ இன்சர்ட் பண்ணுறேன், சிங்கிள் டைம் சுற்றுறேன், இங்கிட்டு ஒரு ட்விஸ்ட், இங்கிட்டு ஒரு ட்விஸ்ட். அடுத்து எங்கே வேணுமோ நான் நீடில் இன்சர்ட் பண்ணுறேன், சிங்கிள் டைம் சுற்றுறேன், இங்கிட்டு ஒரு ட்விஸ்ட், இங்கிட்டு ஒரு ட்விஸ்ட். ஸோ எங்கே வேணுமோ அங்கே நான் நீடில் இன்சர்ட் பண்ணுறேன், சிங்கிள் டைம் சுற்றுறேன், இந்த சைடு ஒரு ட்விஸ்ட், இந்த சைடு ஒரு ட்விஸ்ட். நான் நீடில் இன்சர்ட் பண்ணுறேன், சிங்கிள் டைம் சுற்றுறேன், மேலே எடுக்கும்போது இந்த சைடு ஒரு ட்விஸ்ட், இந்த சைடு ஒரு ட்விஸ்ட். நீடில் அகைன் எங்கே வேணுமோ நான் இன்சர்ட் பண்ணுறேன், சிங்கிள் டைம் சுற்றுறேன். நீடில் வெளியே எடுக்கும்போது எப்போவுமே கீழே ஜரியை கொஞ்சம் லூஸாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க, ரொம்ப டைட்டாக ஹேண்டில் பண்ணாதீங்க. ஸோ மேலே எடுக்கிறேன், இந்த சைடு ஒரு ட்விஸ்ட், இந்த சைடு ஒரு ட்விஸ்ட். அகைன் எங்கே வேணுமோ நான் இன்சர்ட் பண்ணுறேன், என்னோட ஜரியை சுற்றுறேன், இந்த சைடு ஒரு ட்விஸ்ட், இந்த சைடு ஒரு ட்விஸ்ட். அகைன் எங்கே வேணுமோ நான் நீடில் இன்சர்ட் பண்ணுறேன், ஜரியை லூஸாக ஹேண்டில் பண்ணுங்கள், சிங்கிள் டைம் சுற்றுறேன், இந்த சைடு ஒரு ட்விஸ்ட், இந்த சைடு ஒரு ட்விஸ்ட். அகைன் நீடில் எங்கே வேணுமோ நான் இன்சர்ட் பண்ணுறேன், சிங்கிள் டைம் சுற்றுறேன், இந்த சைடு ஒரு ட்விஸ்ட், இந்த சைடு ஒரு ட்விஸ்ட். ஸோ இதுதான் நீடில் கீழே ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இப்போது கிளாத்துக்கு மேலே டாப் வியூவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி நீடில் எப்போவுமே நீங்கள் துளிப் அப்படின்னு இருக்க இடத்துல தான் பிடிச்சி ஒர்க் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்டிச்சஸும் கரெக்டாகவும் ஹேண்டில் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் இப்போ சொல்லி தரும்போது கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கிறேன். மேலே ஏற்றி வச்சு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா தான் உங்களுக்கு நீடில் ட்விஸ்ட் பண்ணும்போது எந்த சைட் டேர்ன் ஆகுது அப்படின்றது தெரியும், கற்றுக்கவும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால நான் நீடில் லைட்டாக மேலே பிடிச்சிக்கிறேன். இப்போது இந்த லைனில் தான் நான் இப்போ ஜரி வச்சு பேசிக் செயின் ஸ்டிச் போட போகிறேன். என்னுடைய ஆரோ மார்க் இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைம் நான் நீடில் இன்சர்ட் பண்ணி எடுக்கும் போதும் என்னுடைய துளிப் அப்படின்னு இருக்கிற சைட் இந்த ஆரோ மார்க் சைடில் தான் இருக்கணும். துளிப் அப்படின்னு இருக்கிற சைடில் தான் நமக்கு நீடில் ஹூக் இருக்கும். பாருங்க, துளிப் அப்படின்னு இருக்குதா, இதை நான் இப்படி இன்சர்ட் பண்ணுவேன். என்னுடைய டைரக்ஷன் இந்த ஆரோ மார்க் சைடில் இருக்குது. ஓகே, இப்போது நான் வெளியே எடுப்பேன், நீடில் வராது. அதனால் என்ன பண்ணுவேன், முன்னால் சொல்லி கொடுத்த நீடில் ஹேண்டில் பண்ணுறது லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணுவேன். இப்போது நம்பர் சைடு வந்துடும். அகெயின் நான் நீடில் இன்சர்ட் பண்ணும்போது திரும்ப இப்படி பேக்கில் ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு துளிப் அப்படின்ற சைடு வரவும் தான் அகெயின் நான் இன்சர்ட் பண்ணுவேன். ஸோ இதை மட்டும் நல்லா கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே நான் நீடில் இன்சர்ட் பண்ணும்போது துளிப் அப்படின்னு இருக்க சைட் என் ஆரோ மார்க் சைட் பார்த்து தான் இருக்கணும். ஏன்னா என்னுடைய ஸ்டிச்னா இந்த டைரக்ஷனில் தான் போட போகிறேன். முன்னால் பார்த்த மாதிரி நான் என்னுடைய ஜரியை இப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறேன். என்னுடைய லெஃப்ட் ஹேண்டில் ஜரியை பிடிச்சிருக்கேன், நான் கீழே கொண்டு போயிடுறேன். என்னுடைய ரைட் ஹேண்டில் நான் நீடில் பிடிச்சிருக்கேன். ரைட், என்னுடைய ஆரோ மார்க் சைடு இருக்குது. 90 டிகிரியில் வச்சு நான் என்னுடைய நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழேருந்து ஜரி எடுக்கிறேன், மேலே வராது. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த சைடு ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் இந்த சைடு ஒரு ட்விஸ்ட் பண்ணி மேலே இழுப்பேன். அகெயின் எங்கே வேணுமோ 90 டிகிரியில் வச்சு நான் இன்சர்ட் பண்ணுவேன். துளிப் அப்படின்னு இருக்குது, ஆரோ மார்க் சைடு இருக்குது, கீழே நான் ஜரியை சுற்றுறேன். இப்போது கிளாத்தை விட்டு வெளியே வரல. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த சைடு ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் இந்த சைடு ஒரு ட்விஸ்ட் பண்ணி எடுப்பேன். மேலே இந்த சைடை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. துளிப் அப்படின்னு இருக்க சைடு வச்சு நான் கீழே நீடில் இன்சர்ட் பண்ணுறேன், கீழே சுற்றுறேன். இப்போ மேலே எடுக்கும்போது என்னுடைய நீடில் மேலே வராது. அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த சைடு ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் இந்த சைடு ட்விஸ்ட் பண்ணி எடுப்பேன். நல்லா பாருங்கள், நீடில் இன்சர்ட் பண்ணுறேன், கீழே சுற்றுறேன். துளிப் அப்படின்னு இருக்கிற சைடு இருக்குது. ஓகே,
இப்போ நான் இதை ஃபார்வர்டாக ட்விஸ்ட் பண்ணுறேன். நம்பர் சைடு வந்துடுது. நம்பர் சைடு வரவும் என்னுடைய ஜரியும் கிளாத்தை விட்டு மேலே வந்துடும். அகெயின் என்ன பண்ணுவேன்னா துலிப் சைடுக்கு கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டு என்னுடைய ஜரியை மேலே பிடிச்சி இழுக்கிறேன். நீடில் இன்சர்ட் பண்ணுறேன், கீழே சுற்றுறேன். என்னுடைய இந்த பாயிண்ட் வரவும் ஃப்ரண்ட் சைடில் ஒரு ட்விஸ்ட் பண்ணுறேன், நம்பர் சைடு வந்துடுது. அகெயின் பேக் சைடில் ஒரு ட்விஸ்ட் பண்ணுறேன், என்னுடைய துலிப் சைடு வந்துடுது. இப்போ இந்த ஜரியை நான் மேலே இழுத்துடுறேன். ஆனால் இங்கே வேணுமோ இன்சர்ட் பண்ணுறேன், கீழே ஜரியை சுற்றுறேன். என்னுடைய இந்த ஹூக் பாயிண்ட் வரவும் ஃப்ரண்ட் சைடில் ஒரு ட்விஸ்ட், அகெயின் பேக் சைடில் ஒரு ட்விஸ்ட். கீழே இன்சர்ட் பண்ணுறேன், ஜரியை சுற்றுறேன், ஹூக் பாயிண்ட் வரவும் ஃப்ரண்ட் சைடில் ஒரு ட்விஸ்ட் பண்ணுறேன், நம்பர் சைடு வந்துடுது. அகெயின் பேக் சைடில் ஒரு ட்விஸ்ட் பண்ணுறேன், துலிப் சைடு வந்துடுது. இப்போ ஜரி எடுத்து அகெயின் எங்கே வேணுமோ நான் நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே சுற்றுறேன், மேலே இழுக்கிறேன். என்னுடைய நீடில் கிளாத்தில் சிக்கிக்குது. இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் ஒரு ட்விஸ்ட் பண்ணுவேன், நம்பர் சைடு வந்துடும். அகெயின் பேக் சைடில் ஒரு ட்விஸ்ட் பண்ணுறேன், துலிப் சைடு வந்துடும். இப்போ ஜரியை நான் மேலே இழுத்துடுறேன். இப்போ துலிப் சைடு இருக்குது, நான் நீடில் இன்சர்ட் பண்ணுறேன், கீழே ஜரியை சுற்றுறேன், கிளாத்தில் சிக்கிக்குது. ஃப்ரண்ட் சைடில் ஒரு ட்விஸ்ட் பண்ணுறேன், நம்பர் சைடு வந்துடுது. அகெயின் பேக் சைடில் ஒரு ட்விஸ்ட் பண்ணுறேன், துலிப் சைடு வந்துடுது. இப்போது நம்ம லாஸ்ட் செயின் போட போகிறோம். எந்த செயின் லாஸ்ட்டாக வேணுமோ அதை நாம் மேலே கொஞ்சம் நீளமாக எடுத்து விட்டுறணும். நீளமாக எடுத்து விட்டுட்டு நம்மளுடைய கட்டர் யூஸ் பண்ணி இந்த 2 செயினுக்கும் ஊடால வச்சு கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஜரியை உருவுனீங்கன்னா வந்துடும். இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கீழேருந்து நீடில் மேலே விடணும். மேலே விட்டு இந்த ஜரியை இப்படி கீழே பிடிச்சி இழுத்துருங்க. ஸோ இது ஆரியோட டெம்பரவரி ஃபினிஷிங் தான். ஆரியோட பெர்மனன்ட் எண்ட் நாட் எப்படி போடுறது அப்படின்றத ஃபாலோயிங் கிளாஸஸ் இனிமேல் வரப்போகிறதுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஈஸி டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணி சில்க் த்ரெட்டில் பேசிக் செயின் ஸ்டிச் கற்றுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம டெய்லி வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரியோட ஃபுல் கோர்ஸும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் டிஎம் பண்ணுங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். See you in next வீடியோ. நம்ம அடுத்து போகிற ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் ஆகாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.